வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் கீ தான் இது. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்த்தாச்சு. அதாவது முதல் 50 கேள்விகள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இருக்கிற 50 வினாக்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கடைசியாக நம்ம பார்த்த கேள்வி, உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனுக்கும் தலைவியும் மீண்டு வருவதற்கண் நிகழும் கூற்றை பாடுபொருளாக கொண்டு 10 பாடல்களின் தொகுதி. ஒரு 10 பாடல்கள் கொண்ட தொகுதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மறுதரவு 10 அப்படின்றது தான் இந்த வினாவிற்கான ஆன்சராக நம்ம பார்த்துருந்தோம். இப்போ 51வது கேள்வி, கபிலரை நல்லிசை கபிலன் என குறிப்பிட்டவர். கபிலரை நல்லிசை கபிலன் என குறிப்பிட்டவர் பெருங்குன்றூர் கிழார் அவர்கள் தான் கபிலரை நல்லிசை கபிலர் என்று குறிப்பிட்டிருப்பார். இதெல்லாம் பழைய 12th தமிழ் புக் இருக்கும், அந்த புத்தகங்களில் இந்த வினாக்கள்லாம் இடம்பெற்றிருக்கும். பாவகை கண்டறிதல். கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குலனும் தோயும். இது எந்த வஞ்சிப்பால் வருது அப்படின்றது தான். இது சிந்தடி, அதாவது சிந்தடின்றது நமக்கு ஒரு அடியில் நமக்கு 3 வார்த்தைகளாக பிரிஞ்சு வரக்கூடியது. ஸோ அதில் இது வஞ்சிப்பா வகையை சார்ந்தது. சிந்தடி வஞ்சிப்பா. கம்பராமாயணம் கிஷ்கிந்த காண்டத்தில் எத்தனை படலங்கள் உள்ளது? கம்பராமாயணம் கிஷ்கிந்த காண்டத்தில் மொத்தம் 16 படலங்கள் உள்ளது. அனுமனையும் உலகம் ஆண் என கூறும் ஆதலின் இவ்வுறுதீண்டல் கூடுமோ? யாரிடம் கூறியது? சீதை அனுமனிடம் கூறியது. அணுவை துளைத்து 7 கடல் புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று பாராட்டியவர். ஔவையார் அவர்கள் திருக்குறளை இந்த இடத்துல அணுவை துளைத்து 7 கடலை புகற்ற அளவுக்கு அந்த குறளில் நமக்கு வள்ளுவர் நிறைய அறக்கருத்துக்களை வைத்திருக்கார் அப்படின்னு சொல்கிறக்கூடிய விதமாக தான் அணுவை துளைத்து 7 கடல் புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு சொல்லி திருக்குறளை ஔவையார் புகழ்கிறாங்க. என் நூலின் செய்யுளின் முதலடி ஆர்கவி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்குகிறது. ஆர்கவி உலகத்து மக்கட்கெல்லாம் என தொடங்கும் நூல் எதுன்னு பார்த்தோன்னா முதுமொழி காஞ்சி அந்த நூலில் தான் அந்த பாடல் முதுமொழி காஞ்சியில் இடம்பெற்றிருக்கு. கூற்று 1, கூற்று 2. கூற்று 1 பாருங்கள். யாப்பெரும் கலங்காரிகை உறுப்பு செய்யுள் ஒழிபு என்று 3 இயல்களால் ஆனது. கூற்று 1 சரி. யாப்பெரும் கலங்காரிகை அப்படின்றது உறுப்பு செய்யுள் ஒழிபு அப்படின்ற 3 இயல்களால் ஆனது. இந்நூல் வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசனம் என்னும் நூலை தழுவியது. யாப்பெரும் கலங்காரிகை அப்படின்றதே அந்த நூலுடைய பெயரில் தான் வந்திருக்கு. ஸோ இது காவிய தரிசனம் அப்படின்றது தவறு. ஸோ கூற்று 2 தவறு. இந்த இடத்துல பொறுத்துக. ஒன்பொருள் காழ்ப்ப வியற்றியார் கென்பொருள். இதோடைய அடுத்த லைன் ஆப்ஷன் 3ல் இருக்க ஏன இரண்டும் மருங்கு செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃதனிற் கூறியதில். ஆப்ஷன் 4. அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். ஆப்ஷன் 1. அருளோடு மண்பொடும் வாரா பொருளாக்கம். புல்லார் புரள விடல். 3, 4, 1, 2. தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் பெயர் சதுர அகராதி. தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் பெயர் சதுர அகராதி. கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கவிப்பு வேலை ஒலிப்பை துடைக்கும். முக்கூடர் பல்லுவில் உள்ள இப்பாடல்களின் கவிப்பு வேலை என்பது டேஷை குறிக்கும். கருமார் கொள்ளர் தட்டர். ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம். உண்டி அதாவது இதுதான் நமக்கு இந்த வினால இருக்கிற அடி மோனையில் வரக்கூடிய எழுத்து. பிழை கண்டறிதல். எருது வண்டியை இழுத்தன அப்படின்னா எருதுகள் வண்டியை இழுத்தனன்னு சொல்லியிருந்தால் அது சரியாக இருக்கும். எருது வண்டிகள் இழுத்தது அப்படின்றதும் தவறு. எருது வண்டியை இழுத்தது. ஆப்ஷன் பி தான் சரியானது. அடிகள் தோறும் இறுதி சீரோ எழுத்தோ இயைந்து ஒன்றிவர தொடுப்பது இயைபு தொடை.
அடிகள் தோறும் இறுதி சீரோ எழுத்தோ இயைந்து ஒன்றி வர துடுப்பது இயைபு தொடை. பின்வரும் மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தெரிவு செய்க. கல்லில் நார் உரித்தல். ஆராய்ந்து பாராமல் செய்தல். கல்லில் நார் உரித்தல் அப்படின்றது ஆராய்ந்து பாராமல் செய்தல். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. பயின்று வரும் மோனை வகை. முற்று. பயின்று வரும் மோனை வகை. இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன மோனைனா முற்று. முற்று அப்படின்றது வந்துட்டு மோனையில் எல்லா எழுத்துமே ஒன்றி வருது. கற்க கசடர கற்பவை கற்றபின் ஸோ இது வந்து முற்று மோனையில் வரக்கூடியது. இலக்கண குறிப்பு தருக. விதையாமை உரையாமை எதிர்மறை தொழில் பெயர். மை விகுதியில் வந்திருக்கு. ஸோ இது வந்து தொழில் பெயரில் வரக்கூடியது. விதையாமை விதைக்காமல் இருக்க மாட்டோம். உரையாமை உரையாமல் இருக்காது. அதனால் இது வந்து எதிர்மறை தொழில் பெயர். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா இப்பழமொழி உணர்த்துவது. சோம்பல். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படின்னு சொல்கிறது. குத்துக்கல்லாக இருக்கிறவங்களுக்கு குளிர்னு தெரியுமா வெயில்னு தெரியுமா, அவங்க வந்து சோம்பேறி அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறது. ஓரெழுத்து ஓர் மொழி உரிய பொருளை அறிந்து எழுதுக. ஆ. ஆ என்பது பசு. தூ என்பது உன். கோ என்றால் அரசன். ஐ என்றால் தலைவன். கோ என்றால் அரசன். ஐ என்றால் தலைவன். 2 4 1 3. 2 4 1 3. இது ரொம்ப ஈஸி, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பொருள் தருக. கான் நட. கான் அப்படின்னாலே காடு, அதுதான் நமக்கு சரியான மீனிங். ஸோ காட்டுக்கு நடத்தல். காட்டுக்கு நடத்தல். வழுநிலைகளை பொறுத்துக. செழியன் வந்தது. செழியன் வந்தது. இந்த இடத்துல வந்து திணை, உயர்திணை அக்ரிணைக்குரிய திணை வழு இந்த இடத்துல வந்திருக்கு. கண்ணகி உண்டான். இது வந்து பால் வழு. உண்டால்னு வரணும். நீ வந்தேன். நான் வந்தேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீ வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இது வந்து இடவழு. நேற்று வருவான். இது வந்து கால வழு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 4 3 1 2. 4 3 1 2. பொறுத்துக. இளமையில் கல். இளமையில் கல். முதுமையில் இன்பம். முதுமையில். இளமையில் கற்றோனா முதுமையில் இன்பம். கல்லாடம் படித்தவரோடு. கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எதுகை மோனை இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்று. அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகமுண்டோ. ஒழியா வனப்பு 8 உடைதாய். இப்பாடல் அடிகளில் அமைந்துள்ள எதுகை சொல்லை எழுதுக. அழியா ஒழியா. அழியா ஒழியா. கண்ணினை காக்கும் இமை போல. பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. கண்ணினை காக்கும் இமை போல. பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. உடனிருந்து பாதுகாப்பது. உடனிருந்து பாதுகாப்பது. அவன் திருந்தினான். பிறவினை வாக்கியமாக மாற்றுக. அவன் திருந்தினான். அவனை திருத்தினான். அவனை திருத்தினான். ஸோ திருத்தினான்றது இன்னொருத்தவன் செய்யக்கூடியதாக குறிப்பிடப்படக்கூடியது. பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இது எவ்வகை வாக்கியம்? தொடர் வாக்கியம். தொடர் வாக்கியம். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் 25 வினாக்கள் வந்து பார்த்துருக்கோம். இந்த 25 முதல் 50 வினாக்களோட ரொம்ப எளிமையாக தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்த 25 வினாக்கள் பார்க்கலாம். நம்ம அடுத்து வர இருக்க ஏப்ரல் மாதம் வந்து குரூப் 4 குரூப் 1 ரெண்டுமே நோட்டிஃபிகேஷன் வர இருக்கிறதுனால நம்ம இப்போலேருந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஒரு அனலைஸோடு படித்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் ஈஸியாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ எல்லோரும் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து டவுன்லோட் பண்ணி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி கையேடு சேனலில் வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.